அன்பின் பாகத்தாப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்தரே உமக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, ஏசு ராஜாவே உமக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறப்போ நீங்க எங்க ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோமப்பா. மத்தேயு 24:35 வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. Matthew 24:35 Heaven and earth will pass away, but my words will never pass away. Amen. Thank you, Jesus. இதை நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்வீராக, தொடுவீராக. இயேசுவே, நீங்க அந்த வார்த்தை. Jesus, you are the word of God. Jesus, you are the image of God. இயேசு அறிஞ்சவன் பிதாவை அறிந்திருக்கிறான். நானும் பிதாவும் ஒன்னா இருக்கிறேங்க நீங்க சொல்லியிருக்கீங்க. இயேசுவே, அந்த ஒன்னாங்க அந்த வார்த்தையில எங்களுக்குள்ள இருக்கிறப்ப நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறீர்கள் கர்த்தாவே. The kingdom of God is within you. அதை புரிந்து கொள்ள கிருபை செய்வீராக. உங்களோட வார்த்தை எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை தருகிறது. அது நித்தியமான காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிறது. அதோட வல்லமையை புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை கட்டளையிடுவீராக அப்பா. எங்க இருதயத்தை உங்க பாதத்தண்டை ஊற்றுகிறோம் ஐயா. இந்த வேத வசனமும் ஜெபமும் எங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமாக நாங்க எங்க வாழ்க்கையில அதை வைக்கிறப்போ அப்பா, உங்களுடைய வார்த்தையின் வல்லமை வெளியரங்கமாகும். இந்த வார்த்தை கிரியை செய்யும் எங்க வாழ்க்கையில. இந்த உலக காரியங்கள் ஒண்ணும் இல்லையா, இதை உண்டு பண்ணது நீங்க தான்ப்பா. அப்பொழுது உங்களுக்கு எம்மாத்திரம். ஆனா அந்த வார்த்தை எப்பொழுது நீங்க எங்களுக்கு கொடுத்தீரோ அப்பொழுதுல இருந்து ஒரு பராக்கிரமா நிறைஞ்ச காரியங்கள் கர்த்தாவே. அதை புரிந்து கொள்ள கிருபை செய்வீராக. உணர்த்ததுல தாங்கப்பா எங்க ஒவ்வொருத்தருக்கும். ஏதோ கடமைக்காக நான் வேதத்தை படிச்சேன், ஜெபம் பண்ண இல்லாம கர்த்தாவே, இந்த வேதத்தின் ரகசியங்கள் ஜெபத்துல தரித்திருந்து உறுதியா இருந்து அது பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய. The Holy Spirit of God, பரிசுத்த ஆவியானவரே, இதை வெளிப்படுத்துவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்ட நீங்க பேசுங்கப்பா. உங்களோட வார்த்தையினால் அது என்ன தாக்கம் கொண்டு வருன்றதை அதை உணர்த்ததுல காட்டுங்க. அங்க வாழ்க்கையில அவங்க அதை பார்க்கட்டும், விசுவாசிக்கட்டும். இயேசுவே, நீங்க செய்த அற்புதம் எல்லாம் விசுவாசத்தினாலும் வார்த்தையினாலும் இருந்தது கர்த்தாவே. அதன்படி வாழ எங்களை தகுதிப்படுத்துங்க இயேசுவே. பரம தகப்பனே, எங்களை ஆளுகை செய்வீராக. உமக்கு சாட்சியின் பாத்திரங்களாக வாழ கிருபை செய்வீராக. இந்த வெளியேற பெற்ற அந்த வார்த்தை எங்களுக்கு ரொம்ப இன்பமான காரியங்கள், சுதந்திரமான காரியங்கள், நித்தியமான காரியங்கள், அதை குறித்து புரிதல நீங்க எங்களுக்கு தருமாறு கெஞ்சி கேட்கிறோம் கர்த்தாவே. உலக தரக்கூடிய காரியங்கள் அல்ல, உங்களுடைய வார்த்தையினால் வருகின்ற உறவு, உமக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு கர்த்தாவே. அதை புரிந்து கொள்ளுகிற விஷயம். இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள போக்கில் வருத்துற ரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளுங்க. உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தெய்வ தூதர்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க. அவங்களுக்கான தேவைக்கு மிகுதியாக தாங்க கர்த்தாவே. என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால் அது அவங்க வாழ்க்கையில நடப்பதாக. ஆமென். Thank you, Jesus. சரீர சுகவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை வருவதாக. பலவீனங்கள் மாறுவதாக. போராட்டம், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக அப்பா. நெடுநாள காத்து கொண்டிருக்கிறாங்க அப்பா. அதற்கு நீங்க ஒரு வழிவாசல் திறந்து தருவீராக. தேவனே, உங்களால் கூட காரியம் ஒன்றுமில்லை ஐயா. உண்மையை சார்ந்து இருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக ஒரு வழியை தரப்பார். ஆமென். Thank you, Jesus. உங்க சித்தத்துக்கு ஏற்றால் போல எங்களை வழிநடத்த கிருபை செய்வீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ள இந்த வாரம் கர்த்தாவே, யார் யார் என்னென்ன காரியங்களாக அவங்க இருதயத்துல வைத்திருக்கிறார்களோ இந்த வாரம் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்றது இயேசுவின் நாமத்தினால் அது நடப்பதாக விசுவாச அறிக்கை எடுக்கிறோம். உங்க நாம மகிமைப்பட. The glory of God be revealed in our life through the word of God and through prayer. Thank you, Jesus. Hallelujah. இதை நாங்க ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு காரியங்களை நீங்க வாய்க்க செய்ய வேண்டும் இயேசுவின் நாமத்தினால். அநேகருக்காம இப்ப இந்த வாரம் ஒரு அற்புத வாசல்கள் நீங்க திறக்க போவதுக்காக ஸ்தோத்திரம். அது அந்நிய கண்கள் இல்ல, அவங்க கண்கள் காண நீங்க கிருபை செய்ய போவதுக்காக ஸ்தோத்திரம். Yes, Lord. And they're going to glorify your name. Amen. Thank you, Jesus. ரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஒவ்வொருத்தரையும். உங்க வீட்டின் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக. உங்க கரம் உங்களோட இருந்து வழிநடத்துவதாக. இயேசுவின் நாமத்தினால் எங்க தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.